தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. வெல்கம் டு IPS ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை இறங்க தொடங்கியிருக்கு. சென்செக்ஸ் 728 புள்ளிகள் சரிஞ்சு 77,288 முடிஞ்சிருக்கு. நிப்டி 181 புள்ளிகள் சரிஞ்சு 23,486 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். உங்களுக்கு பரவாயில்லையா? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க பரிந்துரைத்த அந்த மருந்துகள் சாப்பிட்டதுக்கு பிறகு ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்கு சார். சந்தோஷம் சார். இன்னைக்கு சந்தை திரும்பவும் சிவப்பு குறிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எதனால சார் இந்த வீழ்ச்சி? ஒரு வாரத்திற்கு பின்னர் ஒரு வாரம் தொடரேற்றம். போன திங்கள் துவங்கி நேற்றைக்கு வரைக்கும். நேற்றே கூட சொன்னேன் இண்டெக்ஸ் தான் பிளாட்டா இருக்கே தவிர உள்ள எல்லாம் இறங்கி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பேசணும். பிராடர் மார்க்கெட் நெகட்டிவா இருக்குன்னு. ஆமா சார். அதனால அதனுடைய தொடர்ச்சி தான். ஒரு வாரம் தொடர்ச்சி ஏற்றத்தின் காரணமாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரும் எப்போதுமே. சந்தை 6 மாதம் வீக்கா இருந்துட்டு 6வது மாதத்துல ஒரு ஏற்றம் 10 நாள் வருதுன்னா அப்ப அதனுடைய ஒரு கட்டத்துல போன மாசம் வாங்கினவங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினவங்க எல்லாம் இப்போதைக்கு இது போறோம் அப்படின்னு ப்ராஃபிட் புக் பண்ண வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த இறக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க பிராடர் மார்க்கெட்டுமே, அதாவது இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சென்செக்ஸ்ல விலையேற்ற பங்குகள் ரொம்ப குறைவாகவும் விலை இறக்க பங்குகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி NSE எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டியில அதே மாதிரி விலை இறக்க பங்குகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். பிராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 620 பங்குகள் கிட்டதான் விலை ஏற்ற பங்குகள். ஆனால் அதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பங்குகள் விலை இறக்கத்துல முடிவடைந்திருக்கு. 52 வீக் லோ 187 பங்குகள், ஹை வெறும் 23 பங்கு தான். 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகள் 23 மட்டும்தான். ஆனால் 52 வாரத்தில் குறைந்தபட்ச விலையை தொட்டது 187 பங்குகள். அப்பர் சர்க்கியூட் 62, பட் லோயர் சர்க்கியூட் 180. சோ இன்னும் ஒரு பேராமீட்டர் இண்டெக்ஸ், செக்டோரல் இண்டெக்ஸ் அண்ட் பிராடர் இண்டெக்ஸ். சோ நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500, நிப்டி நெக்ஸ்ட் 50 எல்லாமே, நிப்டி ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்கு. அதுல செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோவை தவிர, ஆட்டோவும் பெரிய ஏற்றம்லாம் இல்ல, பட் சைட்வேஸ், பட் ஆட்டோவை தவிர எல்லா குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. பட் பெரிய வீக்னஸ் சொல்ல முடியாது, ஒரு பெரிய வீழ்ச்சியா நம்ம சொல்ல முடியாது. ஒரு கரெக்ஷனா தான் அதை நான் பாக்குறேன். ஒரு தற்காலிகமானதான் சார் இது. இல்ல, இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் இன்று துவங்கி கொஞ்சம் கரெக்ஷன் வரும்னு நினைச்சேன். அது நேற்றே இன்டெரக்டா துவங்கிருச்சு. ஆமா சார். இன்னைக்கு அது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிருக்குது. சோ ஐ திங்க் இந்த வீழ்ச்சிங்கிறது இன்னும் ஒரு நாட்களாவது குறைந்தபட்சம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதான் நான் பாக்குறேன் இந்த வாரம். அடுத்ததான் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதை எதிர்பார்த்து கூட இந்த ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த சரிவு ஏற்பட்டிருக்குமா சார்? இருக்கலாம். பட் ஆனா அட்வான்ஸ் டாக்ஸ் நம்பர்ஸை பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குது. ரொம்ப மோசமா சொல்லிட முடியாது. சோ அதுல பர்டிகுலரா தனிநபர் வருமான வரி அதிகமா கட்டியிருக்காங்க, கார்பரேட்ஸோடது கொஞ்சம் கம்மியா இருக்குது. சோ அதனால ஒருவேளை இருக்கலாம். பட் ஐ திங்க் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இன்னும் 2 வாரத்துக்கு மேல இருக்குது. மேஜர் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஏப்ரல் மாதம் முதல் வாரம் துவங்கினா கூட மேஜர் ரிசல்ட்ஸ் எல்லாம் 2ஆம் வாரம் கடைசியில 3ஆம் வாரம் அப்படித்தான் பெரும்பாலான முடிவுகள் வர துவங்கும். சோ அதுக்கு இப்பவே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப் கன்ஃபியூஷன்ங்கிறது அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. திரும்ப அதுல ஒரு ப்ராப்ளம். இப்ப காப்பருக்கு பாத்தீங்கன்னா டாரிஃப் போடலாம் அப்படிங்கிற ஒரு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. காப்பர் இம்போர்ட் இறக்குமதி மீது நான் ஒரு குறிப்பிட்ட வரி போடுவேன்னு சொல்லியிருந்தாரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு. அதை இப்ப ப்ரீபோன் பண்ண போறதா செய்திகள் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்டி அவங்க அது ஒரு ஆய்ந்து சொல்வதற்கு அரசாங்கம் அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் ஒரு சில மாதங்கள்ல வரும் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முன்பே இப்போதே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே காப்பரோட விலை சர்வதேச சந்தையில கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. காப்பருடைய விலை கிட்டத்தட்ட 1% மேல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1.33% அதிகரிச்சிருக்கு. 5.2518 அப்படிங்கிற லெவல். இதனுடைய தாக்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பங்குகள்ல, இந்தியாவில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய இந்துஸ்தான் காப்பர், ஹிண்டால்கோ, வேதாந்தா இந்த மாதிரி காப்பர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய விலையிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுது. பாதிப்புனா பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு. இந்த பங்குகளுடைய விலையெல்லாம் இன்றைய வணிகத்துக்கிடையே அதிகரித்ததை நாம் பார்த்தோம். சோ இந்த டாரிஃப் கன்ஃபியூஷன் இருக்கிறது தான் இதனுடைய மெயின் இதுன்னு சொல்றாங்க. பட் இது ஒன்றும் புதிதாக இன்று கண்டுபிடித்தது இல்லை. முந்தா நாள் போன வாரம் வரைக்கும் கிடையாது. மார்க்கெட் ஏறினப்ப இப்ப வந்துச்சுலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் ஏறின மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அது ஒரு நாட்கள் தொடர்வதற்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சார் ஒரு முதலீட்டாளர் இப்ப என்ன சார் பண்ணணும்? ஏன்னா சந்தை இறங்கி இருக்கு. இத பயன்படுத்தி வாங்கணுமா? இல்ல எவ்வளவு தூரம் இறங்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கணுமா சார்? சந்தை இறங்குதுன்னு ஒட்டுமொத்தமாக குறியீட்டு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம வாங்க வேண்டிய பங்கு நம்ம வாங்க நினைத்த விலைக்கு வந்திருக்கா நம்மளுடைய வேல்யூவேஷனுக்கு, எம்ஆர்பிக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுல நம்ம வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக முதலீடு செய்யறது தான் கரெக்டா இருக்கும். போன வாரம் முழுக்க நம்ம வந்து வாங்க நினைச்சோம், பங்கு சந்தை ஏறி போச்சு அப்படின்னு பயந்தோம். இப்ப இறங்குறப்ப இன்னும் இறங்குமான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இது ரெண்டுமே தவறானது. நம்ம இலக்கு அந்த பங்கினுடைய விலை தனியா இருந்ததுன்னா நம்ம அதுல வந்து வாங்கிட்டு இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இன்னொரு பக்கம் கமாடிட்டிஸ் அதனுடைய தாக்கம் எப்படி சார் இருக்கு? கமாடிட்டிஸ் காப்பர் பத்தி சொன்னேன் இல்லையா, காப்பருடைய விலை வந்து சர்வதேச சந்தையில 1% ஏறி இருக்கு. ஆனால் ஆச்சரியமா உள்ளூர் சந்தையில எம்சிஎக்ஸ்ல அந்த அளவுக்கு ஏறல. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் இறக்கத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? ஒருவேளை வந்து நேற்று ஏறி இருந்ததுனால ஒருவேளை அந்த காரணமா இருக்குமா என்னங்கிறது தெரியல. பட் நேற்று கூட பெரிய அளவுல ஏறல. சோ என்ன காரணம்னு தெரியல. பட் மற்றது எல்லாமே தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்து ஏற்றத்தில் தான். குறிப்பாக கச்சா எண்ணெய் மீண்டும் $70 நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் இங்கேயும் தெரியுது. இங்க பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப 6000 ரூபாய் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 6000 ரூபாய் தாண்டினா அடுத்து 6300 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 5% ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க வந்து அந்த 70 தாண்டினா அடுத்து 72 அப்படிங்கிற லெவலுக்கு 72 அப்படிங்கிற லெவலுக்கு போகும். சோ அது டாலரோட அந்த ரேட் கன்வர்ஷன் ருபிக்கு பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒரு 6250 இருந்து 6300 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் சப்போர்ட் 5700 தான் இருக்கு. ப்ராப்பரா பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், க்ரூட் மூணுமே ஏறி இருக்கு. நேச்சுரல் கேஸ் ஏறி இருக்கு. பட் காப்பர், சிங்க், லெட், பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே இன்னைக்கு இறங்கி இருக்கிறத தான் பாக்குறோம். இன்னொரு பக்கம் நம்ம எப்பயுமே இந்த சந்தை இறங்கும் போது ரூபாயினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சார். இப்போ ரூபாய் வந்து எப்படி இருக்கு சார்? இறங்கி இருக்கா? இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கா பின்னால? ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறது. ஒரு டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா 104 வந்து தாண்டிடுச்சு, 104.25 கிட்ட போயிடுச்சு. சோ அதனால அது பாசிட்டிவா தான் இருக்கு. பட் அதே சமயத்துல ரூபாயும் ஸ்டெடியா இருக்குதை நான் பாக்குறேன். ரூபாயும் அந்த 86 ரூபாய் அப்படிங்கிறதுல அந்த 86 ரூபாய்க்கு அருகாமையில் அது வட்டமிட்டு கொண்டிருக்கு. அந்த லெவல்ல இருந்து பெருசா அது பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ வீக்கனாகவோ ரெண்டுமே நடக்கல. சோ கொஞ்சம் ரூபாய் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கிறத தான் நான் பாக்குறேன். எஃப்ஐஎஸ் பணம் ஒருவேளை உள்ள வந்திருக்க அந்த போன வாரம் அந்த இன்ஃப்ளோனால கூட இந்த ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இன்னொரு செய்தி இன்னைக்கு சந்தையில பார்த்தோம் சார். ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த 2 நிறுவனத்தினுடைய ரேட்டிங்கை வந்து போஃபா அப்படிங்கிற அமைப்பு வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து அவங்களுடைய பங்குகளுடைய மதிப்பு கூட சரிஞ்சிருக்குன்னு பார்க்க முடியுது சார். ஏன் அந்த டவுன் கிரேடிங் நடக்குது சார்? இல்ல இதெல்லாம் அப்பப்ப வந்து தனியார் தரகு நிறுவனங்கள் அல்லது ரிசர்ச் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள், பங்குகளை ஆராயக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. திடீர்னு ஏற்றுவாங்க, திடீர்னு இறக்குவாங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம அதை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் அதனால ரொம்ப பயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய டார்கெட், ஹை டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டுக்கு போகாது அடுத்த ஆண்டு, அது வர குறைவா தான் இருக்கும். இப்போ உதாரணமா BOFங்கிறது பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் அவங்களோடது. அவங்க வந்து இப்ப ஜொமேட்டோக்கு முதல்ல அவங்க கொடுத்த அந்த டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 250, கிட்டத்தட்ட அது 16% குறைவா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்விக்கிக்கு 325, கிட்டத்தட்ட 22% குறைவா கொடுத்திருக்காங்க. சோ அதை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னா வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. வரக்கூடிய அந்த அடுத்த ஆண்டு, அடுத்த ஓராண்டு கிட்டத்தட்ட 12 இருந்து 15 மாதம் இந்த குயிக் காமர்ஸ் பிசினஸே நஷ்டத்துல தான் இயங்கும். அதனுடைய பாதிப்பு இங்கேயும் இருக்கும் இல்லையா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி ரெண்டுலயும் இருக்கும். அதனால அதனுடைய பங்குல பெரிய ஏற்றங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம அதை ஒரு இன்புட் எடுத்துக்கணும். அது நமக்கு தெரியாத ஒரு புதிய விஷயத்தை அவங்க சொன்னதா நான் கருதல. இன்ஃபேக்ட் இவ்வளவு நாள் ஏன் ஏறிச்சுங்கிறது தான் கேள்வியா இருக்குமே தவிர இப்ப இறங்குறதுக்கான காரணம் அவங்க கொடுத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்ச காரணம் தான். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 மாசம் அந்த மெம்பர்ஷிப் கட்டிட்டு அப்புறம் அடுத்த மாசம் கட்டலைன்னா ₹1 கட்டுங்கன்னு கெஞ்சுறாங்க. கிட்டத்தட்ட ₹1 கட்டுங்க 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மெம்பர்ஷிப் நம்பரை அதிகமா காட்டணும். நம்ம கட்டாம அந்த விட்டுட்டோம்னா அவங்களுக்கு மெம்பர்ஷிப் குறைஞ்சிடும். அதனால 3 மாசத்துக்கு முன்னால நமக்கு ₹90 ₹30 போட்டது இப்போ ₹1 நம்மள எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அல்லது நீங்க உங்களுக்கு ஆஃபரா கொடுக்குறோம், ஃப்ரீ எக்ஸ்டெண்ட் பண்றோங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம எண்ணிக்கையை கூட்டி காட்டுவதற்கான ஒரு முயற்சியின் அடிப்படைங்கிறப்ப நமக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு கடும் போட்டியில இருக்காங்க. ஒரு நிறுவனம் இருந்த பொழுது நிலவரம் வேற. இன்னைக்கு ஜொமேட்டோவா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், இது 2 மட்டும் இல்ல, ஜெப்டோ இருக்கு. ஜெப்டோ வேற அடுத்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே தொழில், இதே வியாபாரத்தை இருக்கவங்க. சோ ஸ்விக்கியும் இன்ஸ்டாமார்ட் இருக்குது, பிக் பாஸ்கெட் இருக்குது, இன்னும் பல 2-3 புதுசா வேற வந்திருக்குது. சோ இந்த ஏரியா வந்து பெரிய வளர்ச்சிக்கு உள்ள ஒரு விஷயமா இருந்தாலுமே கடும் போட்டிக்கும் உள்ளான ஒரு ஏரியாவா இருக்கிறதுனால இந்த டவுன் கிரேட் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்குமா இல்லையா? அப்படியே மாற்றிய நாளைக்கு இல்ல இந்தியாவில் 120 140 கோடி பேர் இருக்காங்க, அதுல 80 கோடி பேர் ஆர்டர் பண்ணுவாங்க, அதுல ஆளுக்கு ₹1 ஆர்டர் பண்ணா கூட 80 கோடி ஒரு நாளைக்கு, இப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து நம்முடைய அதாவது எதா இருந்தாலுமே நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம முடிவு எடுத்துக்கிறது தான் நல்லது. ஓகே சார்.
சார் நம்ம ஜொமேட்டோவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது ஏதோ இண்டெக்ஸ்ல வரப்போறதா வந்து செய்தி வருது சார். என்ன ஆமா. விஷயம் சார்? நாளைக்கு நமக்கு இந்த கரண்ட் மந்தோட கான்ட்ராக்ட்லாம் எக்ஸ்பயர் ஆகி புது கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணுவாங்க. நிப்டில அந்த ஃபியூச்சர்ஸ் முன்பேற வணிகம் சொல்லக்கூடிய ஊக வணிகத்துல அதே டயத்தை சிங்க்ரனைஸ் பண்ணி இப்ப நிப்டி 50, நிப்டி நெக்ஸ்ட் 50, பேங்க் நிப்டி இந்த முன்னணி குறியீடுகளில் பங்களிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய சில நிறுவனங்களை வெளியே எடுத்துட்டு சில நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க அதை ரிவ்யூ பண்ணி பண்ணுவாங்க. முன்பே நம்ம பேசியிருக்கோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஜொமேட்டோ, ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் இது ரெண்டும் உள்ள வருகிறது. அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அது உள்ளது லான்ச் ஆகும். இது வந்து வெளியே போறது பிரிட்டானியாவும் பிபிசிஎலும். அதே மாதிரி நீங்க பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் நிப்டியில வெயிட்டேஜை மாத்துறாங்க. ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பொதுத்துறை வங்கிகள் இதெல்லாம், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அப்புறம் தனியார் துறை வங்கிகள் எடுத்துக்கிட்டா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கனரா பேங்க் இவங்களுடைய வெயிட்டேஜை கூட்டுறாங்க. அதே சமயத்துல சில தனியார் வங்கிகள் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ வங்கி, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களுடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதனால என்ன இம்பாக்ட் சார் இருக்கும்? 10 பங்குகள் ஒரு இண்டெக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பங்குக்கு 10% வெயிட்டேஜ்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு 100 ரூபா போட்டா ஒவ்வொரு பங்குலையும் 10 ரூபா போடுவாங்க. ஏன்னா 10 பங்கு இருக்கு. இதுல ஒரு பங்குக்கு 15% வெயிட்டேஜ், இன்னொரு பங்குக்கு 5% வெயிட்டேஜ்னா அதுல 15 ரூபா தான் போடுவாங்க, இன்னொன்று 5 தான் போடுவாங்க, பாக்கி 8லையும் 10 போடுவாங்க. சோ இந்த வெயிட்டேஜ் கூடுறப்ப அதுல வந்து நிறைய உள்ள வந்து முதலீடுகள் வந்து சேரும். எதுல வெயிட்டேஜ் குறையுதோ அந்த பங்குகள்ல அந்த இண்டெக்ஸ் அடிப்படையிலான பங்கு அந்த இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யணும். நீங்க பாத்துருப்பீங்க பேங்க் இண்டெக்ஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம். அவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ்ல இந்த நிப்டி பேங்க் நிப்டியை ஃபாலோ பண்ணி போடுற இண்டெக்ஸா இருந்தால் இந்த வெயிட்டேஜ் மாறும் பொழுது எது குறைகிறதோ அந்த பங்கை விற்பாங்க, எது கூடுகிறதோ அந்த பங்கை வாங்குவாங்க. வெயிட்டேஜ் கூடுற பங்கு அதுக்கு தக்க. சோ அப்ப பங்குச்சந்தையில் அந்த பங்கினுடைய விலை ஏறும், இந்த பங்கினுடைய விலை குறையும் தற்காலிகமாக. அப்படிங்கிறது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. எப்போதும் அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. அதுதான் வெயிட்டேஜ் கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற குறியீடு. அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து சில பங்குகளை வந்து சேர்த்திருக்காங்க, சில பங்குகளை விலக்கி இருக்காங்க. சோ இந்த பட்டியல் எல்லாமே வந்து என்எஸ்சியினுடைய வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, போய் பார்த்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு ஜொமேட்டோ இருக்கு இல்லையா, பொதுவாக குறியீட்டுல சேர்க்கிறாங்கன்னா அந்த பங்கினுடைய விலை ஏறும். பட் இன்னைக்கு இறங்கி இருக்கு. சோ இதுக்கு முன்னால ஏறிடுச்சு, அதனால இப்ப இறங்கி இருக்கு. சோ எப்போதுமே ஏறும்னு சொல்ல முடியாது. பொதுவான ஒரு இதுக்கு விதிவிலக்குகள் எப்போதுமே உண்டு. புல்லிஷ் மார்க்கெட்ல அப்படி நடக்கும். பேரிஷ் மார்க்கெட்ல வந்து சென்டிமெண்ட் மாறும் பொழுது 10 ரூபா நார்மலா இறங்கும்னா இது இந்த ஃபியூச்சர்ஸ்லயோ ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது 20 ரூபா இறங்கும். சோ அதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதோட இல்ல ஜொமேட்டோ இன்க்ளூட் பண்ணதுனால உடனே வாங்கணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு டைம் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட கால அளவு கொடுப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இந்த பிரிட்டானியாவையும் பிபிசிஎலையும் வித்துட்டு ஜொமேட்டோவையும் ஜியோ பைனான்ஸ்லையும் வாங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏற்கனவே அதுல அவங்க இறங்க துவங்கி இருப்பார்கள் நம்புறேன். ஓகே சார். இந்த ஐஓபி பேங்க்குக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்க 559 கோடி வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அது ஏன் அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க சார்? இப்ப மாருதி சுசுக்கிக்கு கூட கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட 3000 கோடி டாக்ஸ் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் ஆர்டர் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. பட் ஐஓபியும் சரி மாருதியும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால எங்களுடைய லாபம் ஆபரேஷன்ஸ் பாதிக்காது, பைனான்சியல் பொசிஷன்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது, இதை நாங்க வந்து தக்கபடி இதுக்கு ஒரு பதில் கொடுத்து இதை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கட்ட வேண்டியது இல்லை, ஆனால் இதுல கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்து நாங்க அதுல இருந்து வெளிவருவோம்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்அலவன்ஸ் சொல்றது அந்த மாதிரி சில செலவுகளை வந்து ஒத்துக்கிறது இல்லை. அப்ப நீங்க இந்த செலவுகள் இல்லைங்கிறப்ப அது வருமானமா மாறிடுது. அந்த வருமானத்துக்கு நீங்க வரி கட்டணும் அப்படிங்கிறது. இதுல மாருதியை விட்டுங்க, அது தனியார் நிறுவனமா இப்ப போயிடுச்சு. பட் ஐஓபி வந்து ஒரு பொதுத்துறை வங்கி, அதுலயே இந்த மாதிரி நோட்டீஸ் வர்றதெல்லாம் வந்து இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் வெல் ஆன் கவர்மெண்ட், இட் டஸ் நாட் வெல் ரிஃப்ளெக்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் த பேங்க். சோ இது எல்லாரும் ஒரு அரசாங்கம், அப்புறம் அந்த பேங்க், பொதுத்துறை வங்கி, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க 3 பேருக்குமே வந்து இது வந்து ஒருவேளை இப்ப ஐஓபி தான் கரெக்ட்னா இப்ப டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சது என்ன, ஒரே அரசு துறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குள்ள இப்படி இது வந்து நிறைய சில சமயங்கள்ல வரதை நான் பார்த்திருக்கேன். ஜிஎஸ்டில இந்த மாதிரி எல்லாம் அரசு நிறுவனங்களுக்கு. சோ இது வந்து வராம பாத்துக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மற்ற தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய நிறுவனங்கள். அதே மாதிரி அரசு துறையும் அப்படித்தான் இருக்கணும். சோ இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து மோஸ்ட்லி இது எப்படி முடியுங்கிறது தெரியல, நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் ஆனால் அந்த துறை ஒத்துக்கலைன்னா இது நிச்சயமா இது வந்து லாஸா தான் மாறும். 2 பேருக்குமே, மாருதியா இருக்கட்டும் அல்லது ஐஓபியா இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களுடைய லாபத்தை இது பாதிக்கும். பட் அதனால அவங்க ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க இது வந்து பாதிக்காதுன்னு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார். இந்த இன்கம் டாக்ஸ் பத்தி நம்ம பேசும்போது சார், இன்கம் டாக்ஸ் அப்டேட் ஃபைல் பண்ணீங்கன்னா 25% நீங்க வந்து டாக்ஸை குறைவா கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபைலிங்க்கு சொல்றாங்க சார் அவங்க? எந்த வருஷத்துக்கானது சார் இது? இது வந்து நீங்க ஏற்கனவே அசஸ்மெண்ட் இயர் 2023-24 அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 2022-23.
ம். இந்த குழப்பம்லாம் வரக்கூடிய புது ஐடி இன்கம் டேக்ஸ் பில்ல அது தீர்ந்துருங்கிறாங்க. ஒரே வருஷம் தான் சொல்ல போறோம். இப்போ நம்ம 2 வருஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். எந்த வருஷம் அசஸ்மெண்ட் நடக்குதோ அது அசஸ்மெண்ட் இயர், எந்த வருஷத்தை அசஸ் பண்றோமோ அது ப்ரீவியஸ் இயர். சோ 2022 23ங்கிறது ப்ரீவியஸ் இயர், 23 24ங்கிறது கரண்ட் இயர், அசஸ்மெண்ட் இயர். இந்த காலகட்டத்துக்குள்ள, அதாவது 2022 23க்குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்க ஃபைல் பண்ண தவறி இருந்தா இப்ப நீங்க அப்டேட்டட் ரிட்டர்ன் அல்லது ரிவைஸ் ரிட்டர்ன் நீங்க ஒன்னு ஃபைல் பண்ணலாம். அது அப்டேட்டட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அதை ஃபைல் பண்ணலாம். பொதுவா நாங்க அளவுக்கு ரிவைஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஒரிஜினல் ரிட்டர்ன் நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தவறி விட்டால், மறந்துட்டா இப்ப ஃபைல் பண்ணலாம். பண்ணி அதுக்குள்ள டாக்ஸை கட்டலாம். அதுக்குள்ள பெனால்டி இருக்கு. அதுல கன்செஷன் கொடுக்குறாங்க டாக்ஸ்ல. ரெண்டாவது, நீங்க ஏற்கனவே ஃபைல் பண்ணிட்டீங்க, பட் உங்களுடைய வருமானத்தை முறையா காட்ட தவறிட்டீங்க, குறைச்சு காட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தா அதையும் நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இல்ல மூணாவது, நீங்க ரிட்டர்ன்லாம் கரெக்டா கொடுத்து ப்ராஃபிட்லாம் காமிச்சிட்டீங்க, இன்கம்லாம், பட் கிளாசிபிகேஷன் தப்பா இருக்கு. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மாவோ, ஷார்ட் டேர்ம் இன்கம் லாங் டேர்மாவோ போட்டுட்டீங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்க ரிவைஸ் ரிட்டர்னோ அப்டேட்டட் ரிட்டர்னோ ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இந்த அடிஷனல் கன்செஷன் கொடுக்குறாங்க. நீங்க மார்ச் 31க்குள்ள அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டா நடப்பான்லன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணலாம். அது ஒன்றும் தவறா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஒன்றும் உங்களுக்கு. ஓகே சார், அதுக்கான வாய்ப்பையும் இன்கம் டாக்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். அப்படி நீங்க மாற்றி அமைப்பதன் மூலமாக கூடுதலாக டாக்ஸ் கட்டுறதுனா தான் ஒத்துக்குவாங்க. குறைவுன்னா அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய, ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். அதை புரிஞ்சுக்கணும். ஓகே 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 சார். சார், இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஐபிஓக்கள், கவனமாக கவனிக்க வேண்டிய சார். இல்ல, இன்னைக்கு முடிவடையக்கூடிய ஐபிஓ ஒன்னு இருக்கு, டெஸ்கோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் அப்படிங்கிறது. இது எஸ்எம்இ ஐபிஓ. 30 கோடி கேட்டிருந்தாங்க. 26 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஓ, சமீப காலத்துல நீங்க சொல்றதுல ரொம்ப அதிகமா தெரியுது சார். ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அவங்களுடைய தொகை தேவை ரொம்ப குறைவுங்கிறதுனால 30 கோடி 31 கோடி அப்படிங்கிறதுனால அது 25 மடங்குன்னு வச்சா கூட 750 கோடி. அதனால அது நிச்சயமா அது ஒரு எதிர்பாராத சில இதெல்லாம் டிவால்வ் ஆகுமாங்கிற லெவல்ல இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி ஏடிசி எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதும் 63 கோடி எதிர்பார்த்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட அது நாளைக்கு தான் முடிவடைகிறது. அதுவுமே ஓரளவு 75% அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்ரீ அஹிம்சா நேச்சுரல்ஸ்ங்கிறதும் ஐபிஓ நேற்று துவங்கி நாளை முடிவடைகிறது. அது 2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. அவங்களுக்கு தேவை 74 கோடி 150 கோடி கிட்ட வந்துருச்சு. சோ ஓரளவு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஐபிஓஸ் எல்லாம் செயல் ஆயிடும் தான் எனக்கு தோணுது. ஓகே சார், சிறப்பு சார். இன்னைக்கு சந்தையை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார். நாளைக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசுவோம் சார். நிச்சயம் பேசுவோம், சந்திப்போம். நன்றி சார். நன்றி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.